வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நீடில் பிளேட் உள்ளோம் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது வீடியோ பார்க்க போகிறோம். நாம் தைக்கும்போது சரியாக அதை கவனிக்க மாட்டோம். நம்ம 1 வீக் அப்படி இல்லைன்னா ஒரு மாதம் தைக்கும்போது நம்ம துணியோட நிறைய டஸ்ட் உள்ளே சேர்ந்துக்கும். நீடில் பிளேட்லேயும் பல்லுலையும் சேர்ந்துக்கும். இதை நம்ம ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம். இதை நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம பாபினில் நூல் வெளியே வரும்போது அது கூட சேர்ந்து வர இந்த மாதிரியான அழுக்கு, இந்த மாதிரி டஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக தவிர்க்கலாம். பாருங்கள், இன்றைக்கி நான் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும் போது பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. நான் கண்டினியூஸாக தைச்சிட்டே இருக்கேன், அதனால் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதை விட அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம அப்பப்போ இதை செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஷட்டில்லையோ இந்த மாதிரி பாபின் கேஸ்லேயோ ஈஸியாக மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அது கீழே இருக்கிற இந்த சாம்பரையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க. வீடியோ பார்க்கும்போது வீடியோக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதோட ஃபுல் வீடியோ நான் இன்னும் 2 நாளில் போஸ்ட் பண்ணுறேன். அதையும் பாருங்கள். நல்லா டீட்டெயிலாக ப்ராப்பராக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் ஃபுல்லாக போட்டுருக்கேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இதே போல் நீங்களும் மிஷின் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோக்களை உங்களுக்கு தெரிஞ்ச டெய்லர் இல்லை டெய்லர் தொழில் செய்கிறவங்க அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அவங்களும் இதை பார்த்து பயனடையிட்டோம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கேன். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ கடைசியாக நம்ம க்ளீன் பண்ணி பிளேட்டை க்ளோஸ் பண்ணி முடிச்சிடலாம். தேங்க்யூ.